தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என்
நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 45 வரையிலானவைகள். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்குவதற்காய் மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், இந்நலமடைந்துள்ளீர் என்பதற்கு சான்றாகும் என்று மிக கண்டிப்பாய் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, ரே அது சொல்லாத, அப்படி சொன்னால் அதை போய் சொல்லுவான். நீ போய் சொல்லு, என்ன இதை அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டான். இது போலியாகும் இன்றைய இறைவார்த்தை பகுதியில் எங்கேயும் இதை சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக இயேசு சொல்ல, ஆனால் அவரு போய் இது நல்ல செய்தி தானே, இது ஏன் சொல்லக்கூடாதுன்னு எல்லாட்டையும் பரப்பிட்டார். இன்றைய இறைவாசகம் தொழுநோயை பற்றி பேசுகிறது. இயேசுவின் காலத்தில் மக்களால் மிகவும் அருவருக்கப்பட்ட அந்த தொழுநோயினின்று ஒரு மனிதரை இயேசு எவ்வாறு மீட்டார் என்பதையே இந்த இறைவார்த்தையை எடுத்துரைக்கிறது. இயேசுவின் காலத்திலே மட்டுமல்ல, இன்றைக்கும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தொழுநோயாளர்களின் நிலை ஒரே மாதிரி தான் இருந்தது. அவர்களது நோய்க்கு மருந்தில்லை. அவர்கள் இறைவனால் தண்டிக்கப்பட்டவர்கள் என கருதப்பட்டார்கள். தம் குடும்பத்தினரிடமிருந்தும் ஊரிலிருந்தும் ஏன் பங்கிலிருந்தும் கூட ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்னும் பட்டியலிலே இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு மனிதரை தான் இயேசு துணிந்து தொட்டு குணப்படுத்தினார். இதிலே தமது கவனத்தை கவரும் ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு அவரது உடலை நலப்படுத்தும் முன்னர் அவரது உள்ளத்தையும் ஆன்மாவையும் தொட்டார், நலமாக்கினார் என்பதுதான். இயேசு விரும்பியிருந்தால் அவரை தொடாமலே ஒரு வார்த்தையினால் நலமாக்கி இருக்க முடியும், கூடும். ஆனால் இயேசுவின் இந்த நலப்படுத்துகிற செயல் ஒரு அன்பின் பரிவின் செயல் என்பதை நற்செய்தியாளரே பதிவு செய்திருக்கிறார். எனவே இயேசு அவர் மீது பரிவு கொண்டு அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி அவரை குணப்படுத்தினார். அவர் மீது பரிவு கொண்டதன் மூலம் அவரது ஆன்மாவையும் அவரை தொட்டதன் மூலம் அவரது உள்ளத்தையும் இயேசு குணப்படுத்தினார். அவருக்கு நம்பிக்கையை, தன் மதிப்பை, மாண்பையும் விட்டு தந்தார். இன்று தொழுநோய் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் வேறு வடிவங்களில் அந்த நோய் இன்னும் நம்மிடையே இருக்கிறது. சாதியம், தீண்டாமை என்பது அருவருக்கத்தக்க ஒரு தொழுநோயாக இன்னும் விளங்குகிறது. சாதியின் பெயரால், மத வெறியின் பெயரால் இன்னும் மக்கள் ஒதுக்கப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். சாதியின் பெயரால் திருமணம், காதல், உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக மதிப்பு போன்றவை மறுக்கப்படுகிறது. இன்று நமது கடமை என்ன? இயேசுவை போல நாமும் மனதளவிலும் உடல் அளவிலும் சாதி மறுப்பாளர்களாக, சாதியம் என்னும் தொழுநோயை துடைத்தெறிவர்களாக எழ வேண்டியிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களோடும், குறிப்பாக உதறி தள்ளப்பட்ட மக்களோடு உறவு கொண்டு, அவர்களின் விழாக்களில் கலந்து கொண்டு, அவர்களோடு உணவருந்தி உறவாடி இயேசுவின் பணியை தொடர முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. தொழுநோயாளர் மீது பரிவு கொண்டு அவரை தொட்டு குணப்படுத்திய இயேசுவை உம்மை போற்றுகிறோம். சாதிய நோயால் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சமூக நீதியை வழங்கும் பணியை நாங்கள் செய்ய உமது தூய ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும்.
நான் விரும்புகிறேன். உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன்
காண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சொன்னாய் அந்த நிறைவாழ்விலே உன் பாதம் வந்தோமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அந்த நிறைவாழ்விலே உன் பாதம் வந்தோமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.